சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு ஒரு பிரியாணி தான். அந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூட எண்ணெய் பாதி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ அது கூடவே காளான், கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன் நான். இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்து தயிர், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்த பிறகு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அரிசி. அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி மூடி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா தழையை தூவி நம்ம தம் போட்டால் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நன்றி.